Hi all, welcome to Unique Plus channel. This is Geeta. இன்னைக்கு சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் பத்தி ஷேர் பண்ண போறேன். ஏற்கனவே இந்த வீடியோல ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் 0 to 2 years வரைக்கும் நான் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 to 4 yearsக்குள்ள என்னென்ன ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க பாத்திரங்கள் யூஸ் பண்றாங்க இல்லையா, ஸ்பூன் யூஸ் பண்ணி சாப்பிடுறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செல்ஃபி இருக்கு, அவங்களே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணி பண்ணும்போது கிராஸ்பிங் வேணும். ஸோ இதுமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டர்னிங் பேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் புக் டர்ன் பண்றது, இந்த மாதிரி இது எல்லாமே ஃபைன் மோட்டார் ஸ்கில். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கப்ஸ் வைக்கிறது, நீங்க மேபி வீட்டுல இருந்து இந்த மாதிரி கப்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வைக்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா கிராஸ்பிங் பண்ணி அவங்க கொண்டு வைக்கிறாங்க. இதுல என்னன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது ஹேண்ட் ரைட்டிங் தான். ஸோ ஏன் நான் ஃபைன் மோட்டார் ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா மட்டும்தான் குழந்தைங்களால இந்த பென்சில் ஹோல்டிங் பண்ண முடியுது, ப்ராப்பரா ஹோல்ட் பண்ணி அவங்களால எழுத முடியும். ஸோ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பில்டிங் பிளாக்ஸ் வைக்கிறது, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீட்ஸ் கொடுக்கறது, பீட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது. ஸோ பைலேட்ரல் ரெண்டு கை, ஒரு கையில பிடிச்சிட்டு பீட்ஸை கோர்க்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இது பாத்தீங்கன்னா பைலேட்ரல் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். இது மட்டும் இல்ல, ஃபைன் மோட்டார் ஆக்டிவிட்டீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கப்ஸ் ஸ்டாக் பண்றது, அரேஞ்ச் பண்றது, இதுல பாத்தீங்கன்னா ஃபைன் மோட்டார் ஸ்கில் மட்டும் கிடையாது, இன்னொன்று குழந்தைங்களோட காக்னிஷன் லெவலுமே இம்ப்ரூவ் ஆகும். அவங்க இதுல வந்து சைஸ் பெர்செப்ஷன் தெரிஞ்சுக்குவாங்க, இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா கலர் கத்துக்குவாங்க. ஸோ இதுல வந்து 2-3 ஸ்கில்ஸுமே கத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஷேப் ஆஃப் பீட்ஸ் வந்து உங்களுக்கு வெளியே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பீட்ஸ் போடும்போது பாத்தீங்கன்னா பைலேட்ரல் கோஆர்டினேஷன் தான், அதாவது ஒரு கையில பிடிச்சிட்டு இன்னொரு கையில போடும்போது அவங்களுக்கு வந்து பைலேட்ரல் கோஆர்டினேஷன் இம்ப்ரூவ் ஆகும். பீட்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன். ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க போர்ட் காப்பிங் எடுத்துக்கலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்க போர்ட்ல இருக்கிறத எழுத ஆரம்பிக்கிறது மேக்ஸிமம் ஒரு யூகேஜி இல்ல எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, யூகேஜியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது போர்ட் காப்பிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ போர்ட்ல இருக்கிறத பார்த்து எழுதுறதுக்கு இது எல்லாமே யூஸ் ஆகும். ஸோ அதனாலதான் இந்த ஸ்கில்ஸ் பண்ணனா நீங்க ஆக்டிவிட்டிலாம் வீட்டுல செய்யுங்க அப்படின்னு சொல்ற காரணம் இதுதான். ஸோ இது மட்டும் இல்லாம ஸ்க்ரூ பண்றது, அன்ஸ்க்ரூ சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் ஓபன் பண்ணி அவங்களே க்ளோஸ் பண்றது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற என்ன பொருட்கள், அதாவது பாத்திரங்கள், கிளாஸ் யூஸ் பண்றது, டைட்டா இருந்துச்சுன்னா அதை திறக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் கூட வீட்லயே பண்ணுவாங்க குழந்தைங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் தான் பண்ணும்பொழுது அவங்களோட மைல் ஸ்டோன்ஸும் அச்சீவ் ஆகும். அது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல அவங்க நிறைய கையில வேலைகள் செய்யக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்படி மோல்டிங் பண்றாங்க, பிளேடோ யூஸ் பண்றாங்க, மைதாமாவு யூஸ் பண்ணி ஒரு பொம்மை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு மசில் ஸ்ட்ரென்த் ரொம்ப முக்கியம். கிராஸ் மோட்டார் ஸ்கில்ல சொன்ன மாதிரி தான் அதுல எப்படி மசில் ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டன்டோ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ்க்கும் மசில் ஸ்ட்ரென்த் இம்பார்ட்டன்ட். அதாவது இங்க இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தா இருந்தா மட்டும்தான் குழந்தைங்களால ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்றது ரொம்ப லாங்கா எழுத முடியும். அவங்க அதுல டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸை குழந்தைங்களுக்கு நிறைய வீட்டுல செய்ய வைங்க. அவங்க பண்ணக்கூடிய, அதாவது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கியூசிங் டாய்ஸ், துணியெல்லாம் புரியும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தா கூட வீட்டுல செய்ய வைங்க குழந்தைங்களை. இந்த மாதிரி நீங்க கொடுக்கும் பொழுதுதான், இதுக்காக நீங்க வெளியே அனுப்பணுமா, ஸ்கூல் போனதான் குழந்தைங்களுக்கு கத்துக் கொடுக்கணுமாலாம் கிடையாது. குழந்தைங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட வீட்டுல, ஆனா அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்து பண்ண வைங்க. அஸ் அ பேரண்டா உங்க கையில தான் இருக்கு குழந்தைங்களோட மைல் ஸ்டோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அச்சீவ் பண்ணதுக்கும் அவங்க பிசிக்கலாவும் சைக்காலஜிக்கலாவும் நம்மள டெவலப் ஆகிறதுக்கு பேரண்ட்ஸ் தான் முக்கியமான ரோலே. ஸோ நிறைய ஸ்கில்ஸை வீட்டில் கொடுங்க, அவங்களும் என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ரெட் கலர் கொடுங்க, ரெட் கலர் எது இது?